ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் பார்க்கலாம். அடிஷன்னா என்னது, ஏதாவது ரெண்டு நம்பர் இல்லாட்டி அதுக்கு மேலே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் அடிஷன் சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 100 200 இந்த ரெண்டு நம்பர் வந்துட்டு இருக்குது நமக்கு. இந்த ரெண்டு நம்பரை நம்ம எப்படி நார்மலாக ஆட் பண்ணுவோம், அந்த நம்பர் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் பண்ணி வந்து கொடுக்கும். கரெக்டாக? ஆனால் நம்ம இங்கே வந்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா எக்ஸல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா ரைட் பண்ணணும்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஈக்குவல் டு சிம்பிள் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸல் வந்து அதை ஒரு ஃபார்முலாவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறோம், ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து 100 + 200 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துரும். இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது மெத்தட் நம்பர் 1. வேறு இன்னொரு மெத்தடில் எப்படி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த நம்பரை வந்து டைரெக்டாக வந்து எழுதணுமா, அதுக்கு பதிலாக நம்ம அந்த செல்லோட ரெஃபரன்ஸை வந்து கால் பண்ணுவோம். அதாவது 100 அப்படிங்கிற நம்பரோட ரெஃபரன்ஸ், அதாவது E5 அதை நம்ம கால் பண்ணுவோம். அதே மாதிரி 200 அப்படிங்கிற நம்பரோட ரெஃபரன்ஸ் என்னது, E6 இது நம்ம கால் பண்ணுவோம். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு அந்த 100 இருக்கு இல்லையா, அந்த 100ஓட செல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் போதும். 100 கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ்ஸு இது, அதுக்கப்புறம் எதாவது ஆட் பண்ணணும், சாரி மாறிடுச்சு. 100 + 200 அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. இது இன்னொரு மெத்தட். இதே மாதிரி நம்ம வந்து இப்போ நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும். அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து ரேண்ட் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும், இப்போ எனக்கு 100 to 200 நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னா பாட்டம் என்னது, லோயர் நம்பர் என்னது 100 கொடுத்துட்டு ஹையர் நம்பர் என்னது 200 கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா 100 to 200 வரைக்கும் ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை அதுவே பிக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த செல்லு வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும், அப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வரைக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகிரும். அப்போ அது வரைக்கும் நமக்கு ரேண்டமாக ஒரு சர்டைன் நம்பர் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டோட்டல் தானே பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 1 by 1 செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் 178 + 174 + 183 + 192 + 172 + 173 + 177 + 138 + 167 + 144 நம்ம என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லையும் நம்ம கிளிக் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஈக்குவல் டு சம். இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சாரி, இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். எந்த இடத்துல நமக்கு டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு சம்முன்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இங்கே என்ன கேட்குது, நம்பர் 1 நம்பர் 2ன்னு கேட்குதா. நமக்கு வந்து இந்த நம்பர் எல்லாமே தானே வேணும். அப்போ எல்லா நம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கா? ஓகேவா? ஓகே. இப்போ இதே சம் ஃபார்முலாவை நம்ம வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு நான் மேனுவலாக இன்புட் கொடுக்குறேன். இப்போ 1 2 3 0 10 20 இந்த நம்பர்லாம் எனக்கு ஆட் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு வந்து அது வந்து கொடுத்துரும். இல்லை எனக்கு நான் கொடுத்துருக்க இந்த நம்பர்லேயே எனக்கு வேற நம்பர், அதாவது ஈவன் பிளேஸ்ல இருக்க நம்பர் வேணும், ஆட் பிளேஸ்ல இருக்க நம்பர் வேணும், அந்த மாதிரி பர்டிகுலரா சம் நம்பர்ஸை மட்டும் எடுத்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ எனக்கு 121 இந்த நம்பரு
ப்ளஸ் 118 இந்த நம்பர், 122 இந்த நம்பர், அதுக்கப்புறம் 137 இந்த 4 நம்பரை மட்டும் ஆட் பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அதோட நம்பரை நமக்கு ஆட் பண்ணி வந்து கொடுத்துரும். இவ்வளோதான் அடிஷன். ஓகே, இந்த அடிஷன்லயே இன்னொரு மெத்தட் வந்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் 1ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், நம்பர் 2ன்னு சொல்லி 2 நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, 2 நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், 4 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது ஒரு நம்பர், அதே மாதிரி வேற நம்பர். இப்போ 10, 20 எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் பார்க்க போறேன். டோட்டல் பார்க்கணும் என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல டோட்டல் வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு சம்மன் போட்டுட்டு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து சம்மன் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இது வந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஈஸியான ஷார்ட்கட் என்னன்னா, எந்த நம்பர்ல ஆட் பண்ணணுமோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அதோட நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல இந்த 2ஐயும் இந்த பிளஸ் 10ஐயும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா எனக்கு இந்த இடத்துல, அதாவது இந்த ஹரிஜாண்டலா இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணி இந்த இடத்துல கொடுக்கணுமா, அப்ப இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிட்டு எந்த நம்பர்ல அவுட்புட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தோம்னா ஆட் பண்ணி வந்து கொடுத்துரும். அதே மாதிரி பார்ப்போமா, அப்போ எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வேணும், அதே மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் வேணும் கொடுத்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கு, எது அவுட்புட்னு நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் எது டோட்டல்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த 2, 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு, 12ல கொடுத்துருக்கு. 3, 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு, 23ல கொடுத்துருக்கு. 4, 30 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கு, 34 கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த நம்பர் 1ல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குன்னா 77 கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்பர் 2ல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 66ல வந்து கொடுத்துருக்கு. அவ்வளோதான். இதுதான் நமக்கு அடிஷன், பேசிக் அடிஷன் ஃபார்ம், அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம், சரி சப்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷனும் சேம் தான். சப்ராக்ஷன் நம்ம நார்மல் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம், ஏதாவது 2 வேல்யூ இருக்கும். இப்போ 100 ஒரு 50 இருக்குன்னா ரெண்டையும் நம்ம எப்படி சப்ராக்ஷன் கொடுப்போம், ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து 100 மைனஸ் 50 கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதோட ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சா. அதே மாதிரி நம்ம செல்லு வச்சு எப்படி பண்ணா 100, 50 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் கொடுக்கணும். அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு 100ஓட செல்லை கிளிக் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு 15 கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஓகேவா, இவ்வளோதான் சப்ராக்ஷன். அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ 2, இங்கே 4, 2, 4 அதே மாதிரி இங்கே வந்து இதை நான் ட்ராக் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நம்பர் வேணுன்றதுக்காக ட்ராக் பண்ணினா எனக்கு ஈவன் நம்பராக கிடைக்குது. இந்த இடத்துல எனக்கு 4 டேபிள் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 4, 8ன்னு கொடுத்து ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும், 4th டேபிள் எல்லாமே கிடைக்கும். இப்போ எனக்கு இது நம்பர் 1 நான் வச்சுக்கிறேன், இது நம்பர் 2, இது வந்து என்னன்னா அதோட மல்டிப்ளை பண்ண நம்பர், மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு வந்து பார்க்கலாம். எப்பயுமே நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு எந்த நம்பர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிள் கொடுத்து செகண்ட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அது 2 நாளையும் மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நான் எந்த நம்பர் வேணுமோ அது வரைக்கும் நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து கிடைச்சிடும். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படி வந்து பண்ணலாம்னா, நம்ம எப்படி அடிஷன் பண்ணும்போது சம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் சம் பண்ணும்போது ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளிகேஷன் வித் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, வித் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பாருங்க, ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துக்கிறேன் நான், சாரி,
ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு ப்ராடக்ட்னு டைப் பண்ணி கீழே வருது பார்த்தீங்களா. அப்போ நான் அரை கிளிக் பண்ணி டேப் கொடுத்தேன்னா அது வந்துடும். எந்த 2 நம்பரே ஆட் பண்ண போகிறோம், இந்த நம்பர் 1 நம்பர் 2 இது 2 தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 2 நம்பரே கிளிக் பண்ணோம் அப்படின்னா கம்மா கொடுத்து கிளிக் பண்ணால் இல்லாட்டி அப்படியே செலக்ட் பண்ணால் போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அது 2 வேல்யூ மல்டிப்ளை ஆகி நமக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இங்கே 8 கிடச்சிருக்கு, இங்கே 8 கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன் மாதிரி நம்ம என்ன ஆப்ரேஷன் வந்து பண்ணலாம், டிவிஷன் ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்போ டிவிஷன் ஓகேவா. அதே மாதிரி நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து 10 டேபிள் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு. அதனால் 10 டேபிள் எடுத்துக்கிறேன். 10 டேபிள் டிவைடட் வித் 2 டேபிள் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த 2 நம்பரையும் நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு எந்த 2 நம்பரை டிவைட் பண்ண போகிறோம், 10 டிவைடட் வித் 2, அதே மாதிரி 20 டிவைடட் வித் 2. கரெக்டாக. அப்போ 10 டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு டிவைடட் வித் 2. இந்த 2 வந்து எனக்கு வந்து எல்லா நம்பருக்குமே 2 தான் ரெஃபரன்ஸ். கரெக்டா. டிவைசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைட் பண்ற நம்பர் என்னது 2. இது வந்து 20க்கும் அதே தான், 30க்கும் அதே தான், 40க்கும் அதே தான், 50க்கும் அதே தான், 60க்கும் அதே தான். கரெக்டா. அப்ப இந்த நம்பர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. கரெக்டா. அப்ப இந்த இடத்த நம்ம வந்து லாக் பண்ணணும். லாக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா F4 1 டைம் வந்து பிரஸ் பண்றேன். இது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா F4 எதுக்கு ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா வந்து புரிஞ்சிடும். இப்போ ஒரு தடவை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்பவும் F4 ப்ளஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன அது 10 டிவைடட் பை 2 என்னது 5 கிடைச்சிருச்சு. இதை நான் அப்படியே ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணா எனக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ நம்ம இந்த F4 ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா. இதுதானே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த F4 நான் எடுத்துறேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல எனக்கு F4 கிடையாது. என்ட்ரு கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இதை நான் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு எதுவுமே ஆன்சர் வரல. ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க இதோட செல்லோட ரெஃபரன்ஸ் என்னது F19 இங்க எழுதுறேன். சும்மா தெரியணுன்றக்காக தான் எழுதுறேன். இது ஒன்றும் இல்லை. இதோட ரெஃபரன்ஸ் என்னதுன்னா G19. ஓகேவா. இப்போ இது என்ன நடக்கும்னா F19ன்ற செல்லோட நம்பரையும் G19ன்ற செல்லோட நம்பரையும் டிவைட் பண்ணுன்னு சொல்லி இங்க வந்து கொடுக்குது. அதனால நமக்கு 5 கிடைச்சிருது. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல டிராக் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா F19க்கு அடுத்த செல் என்னது F20. அப்ப F20ன்ற செல்லையும் G20ன்ற செல், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் எங்க போயிரும், கீழே போயிடும். இந்த 2க்கு இருக்க ரெஃபரன்ஸ் வந்து கீழே போயிடும். கீழே போச்சுன்னா அந்த இடத்துல ஏதாவது வேல்யூ இருக்கா, கிடையவே கிடையாது. அப்போ அது ஒரு எம்டி செல்லா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதாவது 0 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அப்ப இது எப்படின்னா F20 டிவைடட் பை G20 வந்து மாறும். அதாவது இங்க எழுதுறேன் F20 டிவைடட் பை G20 மாறும். இது எப்படி மாறும்னா F21 டிவைடட் பை G21 மாறும். இப்படி மாறும்போது இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூமே இல்லையா, அப்ப அது வந்து அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கிறது. அதனாலதான் நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வரல. இதை எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம்னா இந்த எரர் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எனக்கு இந்த G2ன்ற நம்பர் வந்து மாறக்கூடாது. அதனால நான் இந்த செல்லை வந்து லாக் பண்றேன். அப்போ ஃபார்முலா பாரை வச்சு G19ன்ற செல்லில் F4 1 டைம் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து மாறாது. ஓகேவா. இப்போ நான் என்ட்ரு கொடுத்து ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா. இவ்வளோதான். இதுதான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், அடுத்து நம்ம பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு சம் டேட்டா வேணும். அதனால நான் வந்து சம் டேட்டாஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த மார்க் எடுத்துக்கிறேன். இந்த மார்க் எடுத்து நமக்கு என்ன வேணும், டோட்டல் வேணும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ தமிழுக்கு வந்து எனக்கு சம் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எடுத்துக்கிறேன். நான் ஓகே 8 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எடுத்திருக்கேன். இப்போ தமிழுக்கு வந்து எனக்கு என்ன வேணும், மார்க் வேணும். அதை நான் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் கொடுத்து ரேண்ட் பிட்வீனில் நான் ஒரு டாப் டு பாட்டம் டு டாப் கொடுக்கணும். அதாவது லோயர் நம்பர்லேருந்து ஹையர் நம்பர் கொடுக்கணும். எப்போவுமே மார்க்ஸ் வந்து 1 to 100க்குள்ள தான் நம்ம எடுப்போம்.
1 எடுத்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம 30லேருந்து எடுத்துக்கலாம். 30 to 100 வரைக்கும் எடுத்துக்கிறேன். கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்து பிக் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. இப்போ இந்த வேல்யூவை வந்து இதே ஃபார்முலா வந்து நான் நேம் 8 வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹரிஜாண்டலாகவும் இதே ஃபார்முலாவாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹோல் டேபிளுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ வந்து கிடச்சிச்சு. நம்ம எப்படி டோட்டல் பண்ணுவோம்? ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் என்னது? எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி எந்த இடத்துல டோட்டல் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் டோட்டல் நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு என்னது? மார்க்ஸ். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது? டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க் மல்டிப்ளை வித் 100. கரெக்டா? இதுதான் இதுல வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. கரெக்டா? அப்ப நமக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? ஒரு டோட்டலா எல்லா சப்ஜெக்டும் ஆட் பண்ணா நமக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ கிடைக்கும்? 500 கிடைக்கும். கரெக்டா? அப்ப இந்த 500 நான் இங்க வந்து ஆட் வச்சுக்கிறேன். அப்ப இதுக்கு ஃபார்முலா போடலாம். ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ? 365 மல்டிப்ளை வித் டிவைடட் வித் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? 500. இந்த 500 வந்து எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதை லாக் பண்ணிக்கிறேன். டிவைடட் வித் 100 கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 73% கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ட்ராக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. இவ்வளோதான் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல எழுதுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.